வணக்கம். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, விசுவாவசு வருஷம் ஆடி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மத்தியானம் 2 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அதுக்கப்புறம் தேய்பிறை பிரதமை. பௌர்ணமி மத்தியானம் 2 o'clock 1:58 கரெக்டாக பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறை பிரதமை ஆரம்பம். ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய விசேஷம் ரிக்வேதிகளுக்கும் யஜுர்வேதிகளுக்கும் உபகர்மா. பூணல் மாற்றிக்குவாங்களே ஆவணி ஆவட்டம் சொல்கிறாங்க, அது இந்த தடவை கொஞ்சம் எர்லியராகவே வந்துடுச்சு. ஆடி கடைசியிலே வந்துடுச்சு. ஆடி அம்மாவாசை ஆயிட்டாலே ஆவணி மாதம் ஆரம்பித்ததாக ஒரு கணக்கு இருக்குது. அது சாந்திர மானசம்னு பேர். அதுக்கு பேர் லூனார் மந்த்தும்பாங்க. சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதம் சாந்திர மாதம். இந்த சாந்திர மானசத்தில் இப்போ வந்தாச்சு சிராவண மாதம். ருக் யஜுர் உபகர்மா. உபகர்மா என்றால் பூணல் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாப்பிட்டு விட்டு பூஜை செய்யலாமா? காலையில் உணவு அருந்திவிட்டு பிறகு பூஜை செய்யக்கூடாது என்று எனது நண்பர் ஒருவர் சொல்லுகிறார். KS கிருஷ்ணமூர்த்தி, திருச்சிராப்பள்ளி. பண்ணலாம் சார். அதாவது சாப்பிடாமல் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வயதானவங்க, உடம்பில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கும், சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப நேரம் பட்டி கிடக்கக்கூடாது. சில பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களாம் பட்டி கிடக்கக்கூடாது. அப்பப்போ ஏதாவது ஆகாரம் உள்ளே போயிட்டே இருக்கணும். அவங்கள நீ கம்பல் பண்ணி நீ பட்னியாக தான் பூஜை பண்ணணும்னு சொன்னால் அவனுக்கு பக்தி போயிடும். சாப்பாட்டு ஞாபகத்திலே பூஜை பண்ணக்கூடாது. பூஜை பண்ணும்போது கடவுளை தான் நினைக்கணும். அதனால் சாப்பிட்டு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எனக்கு என்னமோ அது தப்பாக படலை. என்னுடைய கொள்கை அது, என்னுடைய தனிநபர் அபிப்பிராயம். விவேகானந்தர் கூட சொல்லுவாராம், காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து பூஜை பண்ணேன்னு கேட்பாராம். ஃபுல் பட்னியாக இருக்கிறதுல உடன்பாடு இல்லைன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. அதனால் லைட்டாக ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு மித போஜனம் மித பாஷணம் சொல்லியிருக்கு. ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாதான். ரெண்டுமே ஓவராச்சுன்னா தப்பு அது. அதனால் ஒரு அளவோடு சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா லஞ்சு சாப்பிட்லாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. வயிற்றுக்கு ஏதாவது ஆகாரம் போட்டுட்டு சாமி கும்பிட்றது தப்பு இல்லை. கடக லக்னம் 3-12 குடைய புதன் நீச்சமடைந்து மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் அமைந்தால் புதன் நன்மை செய்யுமா? புதன் நன்மை செய்யாது சார். கடக லக்னத்துக்கு புதன் நன்மை செய்யாது. அறிவு, வித்தை, ஞானம், கல்வி இவையெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லா இருக்கும். RS ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. திருச்சி ஆர் ஜெயச்சந்திரன், கோயம்புத்தூர்லேருந்து கேட்குறாரு. வருகிற 2026 தேர்தல், பொது தேர்தல் வர இருக்கிறதே, ஜோதிட ரீதியாக வரும் தேர்தல் எப்படி இருக்கும் என்று தங்களின் பொதுவான கருத்தை தெரிவிக்கவும். நல்லாயிருக்கும். அதோட முடிவு நல்ல முடிவாக இருக்கும். நான் ஒரு வேண்டுகோள், நீங்கள் இப்போ என்ன தேர்தலை பற்றி என்னை பேச சொல்கிறீங்களா, நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒருத்தர் கூட ஓட்டு போடாமல் இருக்கவே கூடாது. எல்லாரும் ஓட்டு போடணும். 98% வாக்கு பதிவானால் அது நல்ல தேர்தல், நல்ல முடிவு கிடைக்கும். 60% தான் சார் நம்ம ஊரில் ஓட்டே பதிவாகுது. 56%லேருந்து 65%க்குள்ளே தான் ஓட்டு பதிவாகுது. பாக்கி பேர் போடலை. இந்த ஓட்டு போடாதவங்களெல்லாம் கூட்டு ஓட்டுச்சாவடியில் நிற்க வச்சு அவங்கள ஓட்டை பதிவு பண்ண சொல்லுங்கள். நம்ம ஒருத்தரும் மினிமம் 100 பேரை ஓட்டுச்சாவடிக்கு கூட்டு வரணும். ஈச் ஒன் ஆஃப் அஸ் மினிமம் 100 பேர் கூட்டு வரணும். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வாக்குச்சாவடியில் க்யூவில் நின்று அவங்க ஓட்டை போடுறது யாருக்கு வேணால் போடுங்க. நம்ம அது கேன்வாஸ்லாம் நான் வரமாட்டேன். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை, எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது இன்றைக்கி வரைக்கும். ஆனால் 100% வாக்கு பதிவானால் தான் அது நல்ல ஜனநாயகத்துக்கு அழகு. அதை நம்ம எல்லாரும் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவு வாக்குகள் வீணாக செலுத்தப்படாமல் வீணாக போகிறத நம்ம தடுத்து நிறுத்தணும். நீங்கள் உண்மையிலே இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்ல பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100% வாக்கு பதிவாகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சார், ஆதரவற்ற முதியவர்கள் இருந்து விட்டால் அவர்களுக்கு நாம் இறுதிச் சடங்குகள் செய்யலாமா? முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தர் இருக்கார் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்
அதை ஒரு பெரிய விஷயமாக பண்ணிகிட்ருக்கார் அவர். எனக்கு அவர் பேர் டக்குன்னு இப்போ ஞாபகத்துக்கு வரலன்னு அதுக்கப்புறமா ஞாபகத்தை வந்த பிறகு சொல்கிறேன். அடுத்த வார நிகழ்ச்சிக்குள்ளே நான் அவருடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி பப்ளிக்காகவே சொல்கிறேன். நான் அவர் இந்த அநாத பிரேதங்களை எல்லாம் கிரிமேட் பண்ணுறதுக்காக அவர் லைஃப்பையே டெடிகேட் பண்ணியிருக்கார். டெய்லி அவருக்கு ஒரு நியூஸ் வரும், இந்த இடத்துல இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு அநாத பிரேதம். அவர் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் செஞ்சு பார்த்துட்டு போலீஸோட சர்டிஃபிகேட்டெல்லாம் கிடச்ச பிறகு தான் மற்ற ஏற்பாடுகளை அவர் பண்ணுவார். இறந்தவர் என்ன மதம்னு தெரியலன்னா இவர் தகனம் பண்ணிடுவார். சப்போஸ் அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர் இந்து அல்ல அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க மத சடங்குப்படி பண்ணுவார். நூற்றுக்கணக்கான அநாதைகளுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு பெரிய சேவை, அது மிகப்பெரிய சேவை. கேட்பாரட்டு கிடக்குதான். நிறைய அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு அவருக்கு தகவல் கிடச்சி, சட்டப்படி அதுக்கு எங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கி அதையெல்லாம் கிரிமேட் பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு சமூக சேவையாக ஒருவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை பற்றிய தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை கேட்குறவர் யார்? எம்ஜிஆர், தென்காசி எம்ஜி ராம்குமார். அது செய்கிறது ரொம்ப புண்ணியங்க. குறுக்குத்துறை, திருநெல்வேலி, தாமிரபரணி ஆற்றின் நடுவிலே ஒரு மிகப்பெரிய பாறையிலே அமைந்த கோவில். அங்குதான் திருச்செந்தூர் கோவில் விக்கிரகங்களும் செய்யப்பட்டன. இப்படிக்கு விஎஸ் கார்த்திகேயன் குருக்கள், மேட்டுத்தெரு, திருநெல்வேலி டவுன். குறுக்குத்துறை முருகன் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி செல்பவர்கள் 2 முருகனை வழிபட வேண்டும். ஒன்று திருநெல்வேலியிலே இருக்கிற குறுக்குத்துறை முருகன், தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் பாறையில் இருப்பார் குறுக்குத்துறை முருகன். இன்னொரு முருகன் தென்காசி பக்கத்தில் இளஞ்சி அப்படின்னு ஒரு கிராமம். இளஞ்சி தென்காசிக்கு போகிறவங்க, அதில் இப்போ குத்தாலம் சீசன் கட்டினால நிறைய பேர் போவாங்க தென்காசிக்கு. குத்தாலத்தில் திருக்குற்றாலநாதர் கோவில் இருக்கிறது. தென்காசி ஊருக்குள்ளே தென்காசி சிவன் கோவில் இருக்கிறது. அங்கே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது. பக்கத்தில் இளஞ்சின்னு ஒரு இடம் ஞாபகம் வச்சுங்க. இளஞ்சி முருகன் அற்புதமான கோவில். அந்த கோவில் முருகன் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். இளஞ்சி திருப்புகழ்னு தனியாக இருக்குது. ஒளிமயமான எதிர்காலம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 10ஆம் இடத்து சந்திரன் 4 குடையவன் 10ல் இருப்பதால் 4ஆம் இடத்தை அது பார்க்கிறது, தன் வீட்டை பார்க்கிறது சந்திரன். கடகத்திற்கு அதிபதி கடகத்தை பார்ப்பதால் யோகம். 3ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள் சேர்க்கை, குரு சுக்கிரன் சேர்க்கை. 9ஆம் இடத்திற்கு 2 சுப கிரகங்களின் பார்வை. இவ்வாறு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே மேஷ ராசியிலே உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், மேலும் சிறப்பாக செய்யலாம். அதிக லாபம் கிடைக்கும் விதத்திலே நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லை ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை கன்சல்டன்சியாக இருக்கலாம், கூட்டாக நண்பர்களோடு செய்கின்ற பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கடையாக இருக்கலாம். அதோடைய சைஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸில் வளர்ச்சி ஏற்படும். அதுதான் இன்றைக்கி முக்கியமான கருத்து. உங்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் என்பது தான் மேஷ ராசிக்கு முக்கியமான தகவல். எனவே இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். வேலை எடுத்தாச்சுன்னா டக்குன்னு முடிப்பீங்க. உங்கள் ஸ்பீடை பார்த்து மற்றவங்களாம் அரண்டுருவாங்க. இல்லைனா இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க. வேகம் மட்டுமல்ல, அதில் விவேகமும் இருக்கும். முரட்டுத்தனமான வேகம் பிரயோஜனம் இல்லை. அந்த வேகம் இருக்கக்கூடாது, சென்சிபிளாக இருக்கணும். அறிவுபூர்வமாக உங்களுடைய வேகத்தை பயன்படுத்த வேண்டும். எந்த இடத்துல ஸ்பீடு, எந்த இடத்துல ஸ்லோங்கிறது தெரியணும். அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப புத்திசாலித்தனமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறும். யாருக்கு இந்த பதவியை கொடுக்கலாம் அடுத்ததாக என்பது பற்றி ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்ருக்கும். அதில் உங்களுடைய பெயர் முதலிடத்தில் நிற்கும். முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க, இல்லை 4வது பிளேஸில் இருப்பீங்க. அடுத்த லிஸ்ட்டில் முதல் பிளேஸுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட்டில் 5வது பிளேஸுக்கு வருவீங்க. இப்படி மாற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் போஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. அவங்கள ரொம்ப நல்ல வளர்ச்சி உங்கள் தொழிலிலே ஏற்படும். உத்தியோகம், வியாபாரம் போன்ற எதுவாக இருந்தாலும் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். கல்யாணம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க.
கல்யாண தேதி வாங்குறதுக்கு இப்போயே வந்துட்டாங்க எங்கிட்ட நிறைய பேர். ஐப்பசி கார்த்திகை டேட்டெல்லாம் இப்போ நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஐப்பசியில் நல்ல தேதி இருந்தால் கொடுங்க சார். கார்த்திகை மாதத்தில் எனக்கு நல்ல டேட் வேணும். கார்த்திகை மாதத்து திருமண முகூர்த்த நாட்களை இப்பொழுதே நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். டெய்லி என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டது. எனவே ரிஷப ராசி அன்பர்களெல்லாம் ஏடிஎம், எனி டைம் மேரேஜ். மிதுன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். டாட் பூட்டுலாம் எகுறாதீங்க, சைலண்ட்டாக இருங்க, அடக்கி வாசிங்க. எதுவாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காத டாப்பிக்கு பேசுவாங்க அவங்க எதிரியே, நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது அப்படின்ட்டு பேசாமல் சிரிச்சுட்டு உட்காந்துக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எரிச்சலாக வரும். ஏதாவது கத்தனம் போல் இருக்கும், பலார்னு அரையணம் போல் இருக்கும். ஆனால் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தயவுசெய்து கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், பேசிடாதீங்க எதுவும். இன்றைக்கி பேசினா பிரச்சனை வரும். எங்கே உங்களுடைய கோபம் செல்லுபடி ஆகுமோ அங்கே கட்டுப்படுத்தணும். ஆகாத இடத்துல நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினானே கட்டுப்படுதாட்ட என்ன? செல்லிடத்து காப்பான் சிரம் காப்பான், அல்லிடத்து காக்கின் ஏன் காவாக்கால் ஏன். இந்த திருக்குறள் இன்றைய தினம் உங்களுக்கு அவசியம் தேவை. கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. முழு நிலவாக ஜொலித்து கொண்டிருக்கின்ற நாள். சந்திரன் நன்றாக இருப்பதால் கடகராசி அன்பர்கள் நன்றாக இருப்பார்கள். ராசி அதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி சந்திரன் நல்லா இருக்குது, சந்திரனுடைய வீடு கடகம், கடகராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. சிம்பிள் லாஜிக். எனவே கடகராசியிலே உள்ளவர்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமே முயற்சி செஞ்சால் இன்றைக்கி நடக்கும். அது வியாபார விஷயங்களாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அசையா சொத்து வாங்குவது விற்பனை செய்வது போன்ற ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், வீடில் நிலம் பலம் தோப்பு துறவு அந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸு, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் உட்காந்து பேசி சரி பண்ணுறது, இல்லை உங்கள் வியாபாரத்திலே உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி அதை சரியான வழியில் கொண்டு வர்றது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், முழுமையாக செய்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். இறையருள் கைகூடுகின்ற நாள். கடகராசிக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெற்றிடலாம். அதனால் அந்த மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. லக்ஷ்மி சகசரநாமம்னு ஒன்று இருக்குது. எல்லா சாமிக்கும் அஷ்டோத்திரம் இருக்கும், சகசரநாமம் இருக்கும். லக்ஷ்மி சகசரநாமங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதை நிறைய பேர் வந்து ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து இசைக்கலைஞர்களெல்லாம் அதை நிறைய கொடுத்துருக்காங்க. சங்கீத வித்வான்கள், வித்வாம்சினிகள் நிறைய பேர் வந்து லக்ஷ்மி சகசரநாமம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 10 வரும் யூடியூப்பில். அதில் வந்து இந்த பாம்பே சிஸ்டர்ஸ்னு ஒரு சங்கீத வித்வான்கள் 2 பேர், அதில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கொடுத்தது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எப்போ ரெக்கார்டிங் கொடுத்தாங்கன்னா சம்பார் 1981 82 கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த உச்சரிப்பு, இந்த இனிமையான ஸ்ருதியோடு சேர்ந்து நிறுத்தி நிதானமாக அதை அவங்க சொல்கிற அழகு கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதை போட்டிங்கனாலே லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும் வீட்டுக்கு. லக்ஷ்மி அம்மா வந்து நிற்பாங்க. என்ன வரம் வேண்டும், எத்தனை சி வேண்டும் அப்படின்னு கேட்பா லக்ஷ்மி வந்து. மகாலட்சுமியை பற்றி ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கிறது. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜி, இதுலேருந்து ஆரம்பித்து நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த லக்ஷ்மி சகசரநாமங்கிறது ரொம்ப அழகானது. அதுலேயும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் மியூசிஷியன்ஸ் நான் சொல்கிறேன், இந்த பாம்பே சிஸ்டர்ஸ்னு லலிதா சரோஜான்னு 2 பேர் இருந்தாங்களே, அவங்க ரெக்கார்டிங் பண்ணது வந்து உச்சரிப்பில் நம்பர் 1 அதுதான். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அவங்கள மாதிரி அந்த அவ்வளோ கிளியர் டிக்ஷனோட யாருமே சொல்லலை. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு கேளுங்க, இன்றைக்கி ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6இல் சந்திரன், 7இல் சனி ராகு, 11இல் குரு சுக்கிரன், 12இல் சூரியன் புதன். செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது ஏற்படும். ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவராக வந்துட்டு வீடே வாங்க மாட்டாங்க தெரியுமா. சில பேர்லாம் திடீர்னு கெடுபிடி பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம்லாம் தண்ணியை வந்து திறந்து விட்டுட்டு போகக்கூடாது. தண்ணி என்ன இப்படி யூஸ் பண்ணுறீங்க, காலையில் ஒரு தூரம் மோட்டரை போட்டு டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன், சாயந்தரம் பார்த்தா மறுபடியும் டேங்க் காலி ஆகிடுச்சு. நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் குளிக்கிறீங்க? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்களா? துணி நிறைய துவைக்கிறீங்க போல் இருக்கே, மொட்டை மாடியில் பார்த்தேனே. இப்படிலாம் கேள்வி கேட்டால் சீக்கிரம் வீடு வாங்கின்னு வெளியே போகணும், இந்த ஆள்கிட்ட போய் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். நிறைய பேர் சொந்த வீடு வாங்கணுன்ற
ஒரு ஆர்வம் வந்து வீடு வாங்குறதுக்கு காரணமே ஹவுஸ் ஓனருடைய தொல்லை தாங்காமல் தான். ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவராக அமைச்சிட்டான்னு வச்சுங்க, இவங்களுக்கு வீடு வாங்கணுன்ற எண்ணமே வராது. ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிறோம், ஹவுஸ் ஓனர் மாதிரியா இருக்கார், அவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருக்கார், நம்ம இந்த வீட்டை விட்டு போவே கூடாது அப்படின்னு அங்கேயே இருந்துருவாங்க. இல்லை எது நல்லது எது கெட்டது, சொந்த வீடு தான் வாங்கணும், சொந்த வீடு வாங்கின்னு போனோம். ஆனால் நல்லவராக ஹவுஸ் ஓனர் இருக்கும்போதும் வீடு வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். எப்படியோ இன்றைக்கி நீங்கள் வீடு வாங்குறத பற்றி யோசிப்பீங்க, வீடு வாங்கலாம், வீடு வாங்குவதற்கு முயற்சியிலே இறங்கலாம், அதற்கு உங்களுக்கு வங்கியிலே கடன் கிடைக்கும், ஹோம் லோன் கிடைக்கும், வாங்கலாம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருப்பதால் யோகம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் யோகம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். வெண்தாமரை கன்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகொலோ என்று சரஸ்வதி தேவியை வழிபட்டு கல்வி செல்வம் பெறுவார்கள். எனவே இன்றைய நாள் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லது, வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லது, இல்லத்தரசிகளுக்கு நல்லது, திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். வெகு விரைவிலேயே திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு உள்ளது. எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். துலா ராசிக்கு இப்போ வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும், வருமானம் சற்று அதிகமாக வரும், வரும்படி சொல்வார்கள், போனால் வரும்படி கிடைக்கும், வரும்படி கிடைக்கும் இடத்திற்கெல்லாம் வரும்படி அழைப்பார்கள் உங்களை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வலிமையான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை என்பது துலாமிற்கு பெரிய யோகம். 9ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் என்பதும் துலா ராசிக்கு நன்மைதான். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது என்பது மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். பாக்யஸ்தானமான 10ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருப்பது ஒரு மிக சிறப்பான யோகம். 10-11 குடையவர்கள் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் சுலபமாக நடைபெறுகின்ற நாள். மிகப்பெரிய நன்மை நடைபெறும், அது சுலபமாக நடைபெறும், எஃபர்ட்லெஸ்லி. எனவே இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள், மிகச்சிறப்பான நாள். விருச்சிக ராசியிலே உள்ள இளைஞர்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலிருந்து 2 சுபகிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. குரு சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது ராசிக்கு. இந்த பார்வை கிடைத்தாலே எல்லாமே கிடைக்கும். பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சுலபமாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு பழைய ரொம்ப நாளைக்கு முன்னால் யாருக்கோ கடன் கொடுத்ததெல்லாம் இப்போ திரும்பி வரும். பண பரிவர்த்தனையிலே இருந்த மனஸ்தாபங்கள் மறைந்து போகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும், சிறப்பாகும். வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக உணவுத்துறை சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்கள், உணவுத்துறை சம்பந்தமான தொழில், உணவு தானியங்கள் விற்பனை, உணவிற்கு பயன்படும் ப்ரொவிஷன் சாமான் விற்பனை செய்பவர்கள், உணவை தயாரித்து அதை விற்பவர்கள், இது போன்ற உணவு தொடர்புடைய பொருள்களில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், கேட்ரிங் உட்பட, விவசாயம் கூட அதில் வரும். ஏன்னா அரிசி தானே பிரதானம், எல்லாத்துக்கும் பேஸ் அதுதானே. ரைஸ் மர்ச்சன்ட்லேருந்து ஹோட்டல் ஓனர் வரைக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள்.
எட்டுக்குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை வரும். சில பேருக்கு தோலில் ஏதாவது அரிப்பு ஏற்படும். பார்த்தா லேசாக ஏதோ ஸ்கின்னில் ப்ராப்ளம் மாதிரி தெரியும், வெண் புள்ளி புள்ளியாக தெரியும். பயப்படாதீங்க, சரியாயிடும். யூ ஆர் ப்ரோன் டு ஹாவ் சம் ஸ்கின் டிசீஸ். அதனால் நல்லா சோப் போட்டு 2 வேளை நல்லா குளித்து உடம்பை க்ளீனாக வச்சுங்க. 8ஆம் இடத்துல கேது வேறு இருக்குது, அது எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடம் என்பது நமது உடலிலே அடிவயிற்று பகுதி. அதனால் உடலை எல்லாம் தூய்மையாக வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். பாடி நாரும் உடம்பை கண்டு மகிழ்வேனோ அப்படின்னார் நந்தனார். நாளை போகாமல் இருப்பேனோ இந்த நாரும் உடலை கண்டு மகிழ்வேனோ. நாரும் உடம்பு தான், என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி ஆனுமே. அப்புறம் நார போகுது, தூக்கி போட்டு போகிறாங்க, நமக்கு தெரியாது. அது இருக்கிற வரைக்கும் நம்ம தானே க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம். இந்த மாதிரி கிரக நிலவரம் வரும்போது தான் ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். இருப்பினும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருப்பதால் இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நாள். 6குடையவன் 12ஆம் இடம் சென்றதால் யோகம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வரவு அதிகமாக இருக்கும், செலவும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். நிறைய பணம் வரும், நிறைய செலவு பண்ணுவீங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெறும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கும்பராசினருக்கு இன்றைய தினம் அதிக வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5குடையவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் மிகப்பெரிய யோகம். 5குடைய சந்திரன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 9குடையவன் 7இல், 7குடையவன் 5இல், 5குடையவன் 11இல். இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி மீன ராசிக்கு ஓரளவு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மிகச்சிறப்பான கிரக அமைப்பு. எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் வந்து சேரும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும்